அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு வழிகாட்டுதல் வீடியோ. எதுக்கானதுன்னா, ஆழ்ந்த தியானத்து மூலயமா எல்லா இடத்துலையும் நிரவி இருக்கிற, இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் பரவி இருக்கிற அந்த எம்டினஸ் ஸ்பேஸ், அந்த வெற்றிடம், இறைத்தன்மை, அதோட தொடர்பு கொண்டு தியானத்துல இருந்து நமக்கு தேவையானதை விஷுவலைசேஷன் பண்ணி நம்மளோட நோக்கங்களை நிறைவேற்றிக்கிறது தான் இந்த ஆடியோவோட நோக்கம். ஸோ இதில் எப்படி தியானம் பண்ணணும், எப்படி விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இதை பொறுமையாக கேளுங்க. இந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும், பிரபஞ்சத்திலையும், மண்ணுலையும், புழுவிலையும், சிங்கத்திலையும், யானையிலையும், எல்லா இடத்துலையும், எல்லா பொருள்லையும் இந்த எம்டினஸ், எம்டி ஸ்பேஸ், இந்த ஆகாயம், அந்த இறைத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இறைத்தன்மை. ஏன்னா எல்லா உயிர்கள்ட்டையும் ஆழமா தேடி தேடி போய் இன்னும் ஆராய்ஞ்சு அதுக்குள்ள என்னன்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே வெற்றிடம் மட்டுமே இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி நம்மளோட பிளேலிஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அடுத்து, அந்த எம்டி ஸ்பேஸ், அந்த வெற்றிடத்துக்கு, அந்த ஆகாயத்துக்கு எல்லாமே பாசிபிள். நபர்கள் பாசிபிள். எத்தனை நபர்கள் கூட வேணாலும் அந்த ஆகாயம் செயல்படும். எத்தனை பொருட்களை வேணாலும் உருவாக்கும். எத்தனை பொருட்களை வேணாலும் அழிக்கும். நேரம், காலம் அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு கிடையாது. எவ்வளோ யுகத்தையும் தாண்டி வரும். எந்த காலத்துக்கும் ஈஸியா பயணிக்கும். காலம் அதுக்கு ஒரு பொருட்டே இல்லை. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதன் அல்லது உயிர்களோட அதே உணர்வு, செயல்கள் இந்த நொடிக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த எம்டி ஸ்பேஸால முடியும். அதே போல எல்லா மனிதர்களும், எல்லா இடமும், எல்லா பொருட்களும் இந்த எம்டினஸ்க்கு சாத்தியம்தான். எத்தனை மனிதர்கள் வேணாலும், எத்தனை இடங்கள் வேணாலும், எத்தனை பொருட்கள் வேணாலும் உருவாக முடியும். அத்தனையும் அழிக்கவும் முடியும். ஸோ எல்லாமே பாசிபிள், எல்லாமே அவைலபிள். எதை நம்ம செய்ய முற்படுறோமோ, எதை நம்ம உருவாக்க முற்படுறோமோ அதை கண்டிப்பா உருவாக்குறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இந்த எம்டினஸ், இந்த பிரபஞ்சம், இந்த ஆகாய தத்துவம் தனக்குள்ள வச்சிருக்கு. இதையும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அந்த ஆகாய தத்துவம், அந்த எம்டி ஸ்பேஸோட தான் தொடர்புல இருந்து இந்த தியானத்தை பண்ண போறோம். ஓகே, அது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா உயிர்களையும் இந்த எம்டினஸ், இந்த இறை, இந்த இயற்கை படைச்சதுக்கு காரணம், ஒரு உயிர் பிறந்து வளர்ந்து விருப்பப்பட்ட செயல்கள்ல தன்னால எதெல்லாம் செய்ய முடியுமோ அதுல எல்லாத்துலயும் ஈடுபட்டு இன்பமா வாழ்ந்து அந்த ஆத்மா நிறைவாகி சாட்டிஸ்ஃபைடா போறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிரபஞ்சம் எல்லா உயிர்களையும் படைக்குது. ஸோ பிரபஞ்சத்தோட நோக்கமே நம்ம ஹாப்பியா நிறைவா வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த நோக்கமும் நம்ம வளமா திருப்தியா வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ தியானத்துக்குள்ள போலாம். முதல்ல எந்த தொந்தரவும் இல்லாத அமைதியான சுகமான ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. சமணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க அல்லது சேர்ல உட்காந்துக்குங்க. முடிஞ்சா உங்க முதுகு தண்டை நேரா வச்சுக்குங்க. முடிஞ்ச அளவு வச்சு பாருங்க. இல்லைன்னா நார்மலாவே உட்காந்துக்குங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்க 2 கைகளையும் உங்களோட 2 தொடை மேல மேல்முகமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க உட்கார்றது ஒரு விரிப்பின் மேல, ஒரு பாய் மேலேயோ ஒரு துணி மேலேயோ ஏதோ ஒரு விரிப்பின் மேல உட்காரணும். வெறுமனே தரை மேல உட்காரக்கூடாது. ஸோ அப்படி உட்கார்ந்து சமணங்கால் போட்டு உங்க கைகளை மேல்முகமா நோக்கி இருக்கிற மாதிரி 2 கைகளையும் 2 தொடை மேல வச்சுக்கோங்க. அது சேர்ல உட்கார்ந்தாலும் சமணங்கால் போட்டு உட்கார்ந்தாலும் 2 கைகளை தளர்வா, லூஸா, ஃப்ரீயா உங்க 2 தொடை மேல மேல்முகமா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மெதுவா கண்களை மூடி உங்க மூச்சை கவனிங்க. மெதுவா மூச்சை உள்ளிழுத்து மெதுவா வெளியே விடுங்க. எவ்வளோ மெதுவா உங்களால முடியுமோ அவ்வளோ மெதுவா விடுங்க. அதுல எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி மூச்சை இழுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வெளியே விடுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம
உங்களால் முடிஞ்ச அளவு மெதுவா இலகுவா ஃப்ரீயா மூச்சை உள்ள இழுங்க. அதே போல மெதுவா ஃப்ரீயா இலகுவா மூச்சை வெளியே விடுங்க. அப்படி நீங்க பண்ணும்போது உங்க கவனம் அந்த மூச்சுல மட்டுமே இருக்கணும். வெறுமனே மூச்சை மட்டும் கவனிங்க. அந்த சுவாசம் உள்ள போய் வெளியே வர்றத மெதுவா அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க. இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு பண்ணுங்க. இப்போ உங்களுக்குள்ள நிலவுற ஆழமான அமைதிய உணர்ந்து பாருங்க. அந்த ஆழமான அமைதியோட நீங்க மூழ்கிடுங்க. அந்த அமைதியாவே நீங்க மாறிடுங்க. இப்போ உங்களுக்குள்ளேயும் பிற உயிர்களுக்குள்ளேயும் மற்ற பொருட்களுக்குள்ளேயும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ஆகாயத்திலையும் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் வெற்றிடம், அந்த இறைத்தன்மையோட உங்களை தொடர்பு படுத்திக்கங்க. எல்லா இடத்துலயும் இந்த எம்டினஸ் தான் இருக்கு. அந்த எம்டினஸ் தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஸோ உங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த எம்டினஸோட நீங்க தொடர்புல இருங்க. அந்த எம்டினஸோட ஆழமான அமைதிக்குள்ள அதோட இணைஞ்சிருங்க. இப்போ 10ல இருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸ்ல மெதுவா ஒன்னொன்னா எண்ணுவேன். அத நீங்க பொறுமையா கேட்டு ஒவ்வொரு எண்ணையும் எண்ணும்போது இன்னும் ஆழமா, இன்னும் அதிக அமைதியா அந்த எம்டினஸோட இன்னும் அதிகமா தொடர்புக்கு போங்க. 10 9
8 7 6 5 4 3 2 1 இப்போ உங்க வாழ்க்கைக்கு தேவையான பணம், பொருளாதாரம், உறவுகள், வேலை, தொழில், இன்னும் உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட விருப்பங்களை ஆல்ரெடி நடந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணி பாருங்க. நீங்க விருப்பப்பட்டது நடந்து முடிஞ்ச மாதிரி அந்த உலகத்துக்குள்ள நீங்க ஹாப்பியா வாழ்றது மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பிரபஞ்சத்தோட நோக்கமே நீங்க சந்தோஷமா வாழ்ந்து நிறைவாகி போகணும் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் முன்னாடியே நடந்த மாதிரி கற்பனை பண்ணி அந்த உலகத்துல வாழ்ந்து பாருங்க. இறுதியா இத்தனை விஷயங்களையும் நமக்கு கொடுத்த